வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 ட்ரேடிங் செஷனாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். 28ஆம் தேதி நம்ம என்ன நினச்சிருந்தோன்னா 323 ஸ்டாப் லாஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். எதனால் அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ ப்ரெசன்டேஷன் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் ரொம்ப நாளாகவே இந்த ஜோனில் தான் கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. 310 கீழே உடைக்க முடியாமல் 2 மாதமாக இந்த இடத்துல நின்றுட்டுருக்க காப்பர் மார்க்கெட் ஒரு ப்ரைஸ் டைரக்ஷனுக்காக திணறிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். 28ஆம் தேதி ஓப்பன் ஆனவுடனே மார்க்கெட் 7 மணி வரைக்கும் மார்க்கெட் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தது. இறுதியாக உடைச்சு 326 வரைக்கும் போயிருந்தது. நேற்று மார்க்கெட் ஈவினிங் செஷன் மட்டும் இருந்திருந்தாலும் ஒரு தொடர்ச்சியாக அமைஞ்சு 326 மறுபடியும் உடைச்சு 326.05 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் 22க்கு மேலே நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோன்னு உறுதியாக சொல்கிற அளவுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மேலே வால்டிலிட்டி ஏற்ற இறக்கங்கள் குறைவாக இருந்தாலும் மேலே தான் நின்று இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 326 பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் அப்படின்னா 322 சப்போர்ட்டை வச்சு 320 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட்டில் நீங்கள் பை பண்ணலாம். எதிர்பார்க்குற முதல் டார்கெட் 329.6, அடுத்த டார்கெட் 332. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. இந்த 2 மாதங்களாக மார்க்கெட் ஒரே இடத்துல இருந்ததுடைய ஒரு நோக்கம் என்னவாக இருக்கலாம்னா மார்க்கெட்டுடைய லாங் டேர்ம் ட்ரெண்டை அது ஓரளவு உறுதி செய்யுது. தொடர்ந்து 322 மேலே மார்க்கெட் நிற்கிற சமயத்தில் 332 மட்டும் இல்லை 340 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு சின்ன சின்ன லாஸ் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழேயும் இல்லை மேலேயும் இல்லாதனால சின்ன சின்ன லாஸ்லாம் பண்ணியிருந்திருப்போம். அதெல்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணுற அளவுக்கு உண்டான பொட்டென்ஷியல் மார்க்கெட்டில் அமையும் அப்படின்ற எதிர்பார்ப்போட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.